ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி, ரொம்ப சிம்பிள் செய்றதுக்கு, அதே சமயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு இளநீர் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அ இதுக்கு வந்து ஸ்டெப்ஸும் கம்மி தான், இன்கிரீடியன்ட்ஸுமே கம்மி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு திக்கான இருக்க பால் ஒரு 3 கப் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேன்ல போட்டு அது நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் திக்கா ஆகணும். அடுத்து நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் அ இளநீரோட வழுக்கை இருக்கு இல்லையா? அந்த சாஃப்ட்டான தேங்காய் பல்ப்பு அது தேவை. அ இது வந்து நான் யுஎஸ்ல அவ்வளோ சீக்கிரம் நான் பார்த்தது கிடையாது. அ தேங்காய் கூட கிடைச்சிரும். அதாவது இளநீர் கூட கிடைச்சிடும். இந்த வழுக்க கிடைக்காது. ஸோ, அதனால எனக்கு இப்போ நியூ ஜெர்சி நான் ட்ராவல் பண்ணியிருந்தபோது, அங்க இந்த மாதிரி வழுக்கை மட்டும் வச்சிருந்தாங்க. ஸோ, ஒரு பாக்ஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ, உடனே இந்த ரெசிபி பண்ணி பார்க்கணும் இல்லையா? அம் இந்த வழுக்கையில இருக்க அந்த ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். நம்ம இதோட போட்டு அரைச்சோம், கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு துவர்ப்பு டேஸ்ட் வரும். இப்ப பால் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட ஏற்கனவே திக்கு பால் இருக்கு அப்டின்னா, நீங்க ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனிப்புக்கு வந்து நான் கொஞ்சமா கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் கொஞ்சம் சுகரும் சேர்த்துருக்கேன் நானு. ஆ ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க்னா, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கரெக்ட்டா இருக்கும். இல்ல வெறும் கண்டென்ஸ் மில்க்கே யூஸ் பண்றீங்கனாலுமே, தாராளமா இந்த அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல உங்க இனிப்புக்கு ஏத்த அளவுக்கு கூடயோ, குறையவோ நீங்க போட்டுக்கலாம். இப்ப இந்த ஸ்வீட்னர் இதெல்லாம் போட்டுட்டு, இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இன்னும் ஒரு 2, 3 நிமிஷம் இது அப்படியே கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பால் நல்லா திக்காயிடும். நம்மளோட இளநீர் பாயாசமும் நல்ல க்ரீமி அண்ட் ரிச்சாவும் இருக்கும். இப்போ இளநீர் அந்த ஸ்கின்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதில ஒரு போர்ஷன் வந்து நம்ம இந்த மாரி குட்டி, குட்டி சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு போர்ஷன் நம்ம இத வந்து அரைக்க போறோம். ஸோ இளநீர் பாயாசத்துக்கு வந்து அந்த இளநீர் ஃபீல் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால இந்த பீஸஸா குட்டி, குட்டி சங்க்ஸா நம்ம இத ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுப்போம். இப்ப நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம இன்னும் பாதி இருக்கிற இளநீர் இருக்கு. இளநீர் வழுக்கை இருக்கு இல்லையா? அத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூளானவை சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பாயாசம் கொஞ்சம் ஒரு திக்னஸ் கிடைக்கும். அடுத்து இளநீர் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸியில போட்டு நல்லா ஃபைனாவே அரைச்சுக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பால கொதிக்க வைக்கிறோம் இல்லையா? அது மட்டும் தான் குக்கிங் ப்ராசஸ்ஸு. மிச்சப்படி நம்ம எல்லாத்தையும் அரைச்சு மிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம நம்ப ஃபர்ஸ்ட்டு பால் தேங்காய் பால் சொல்லுவோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ப கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்கா இருக்கிற அந்த பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ, இதிலேயே நம்ம கண்டென்ஸ் மில்க், சுகர் எல்லாமே சேர்த்துருக்கோம். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போடும்போதே உங்களுக்கு வந்து ஒரு திக்னஸ் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக் பண்ண போறதில்ல. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் இதில சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம வச்சிருந்தோம் இல்லையா? அந்த வழுக்கைய கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட இளநீர் பாயாசம் ரொம்ப குயிக்காவே ரெடி பண்ணியாச்சு. நீங்க யூசுவலா குடிக்கிற பாயாசத்த விட, இது இன்னும் கூட ரொம்பவே டேஸ்ட்டா வித்தியாசமா இருக்கும். இளநீர் வந்து நம்ப ஜென்ரலாவே உடம்புக்கு குளிர்ச்சி தர விஷயம் இல்லையா? ஸோ தாராளமா இத வந்து நம்ப அம் சம்மர் டைம் கூட செஞ்சு பார்க்கலாம். இது நம்ப வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போதும் குடிக்கலாம். இல்ல ஃப்ரிட்ஜில வந்து நல்லா சில் பண்ணிட்டும் குடிச்சாலும் ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. உங்களோட நெக்ஸ்ட் பாட்லக்குக்கு இல்லன்னா வந்து வீட்ல ஏதாவது விசேஷம் ஒரு வித்தியாசமான பாயாசம் செய்யணும் அப்டின்னா, கண்டிப்பா இதுக்கு ஒரு ட்ரை நீங்க குடுக்கலாம். அவ்ளோ டேஸ்டியாவே இருந்துச்சு. இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்டின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல நீங்க இன்ஸ்டாலயும், Facebookல கூட ஃபாலோ பண்ணலாம். எப்போதும் மாமிஸ் லவ் கிச்சனோட இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.